அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள் வாசிப்பவர் எஸ் கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பாசிசவாதம் உருவாகி வருகிறது. அனுரவுக்கு இருந்த ஹிட்லர் வெளிவருகிறார். மக்களின் உயிர் வாழும் உரிமையை பாதுகாக்க எதிர்க்கட்சிகள் அணிதிரள வேண்டும் என்கிறார் உதய கம்மன்பில. வெலிகம பிரதேச சபை தவிச்சாளர் 15 லட்சம் ரூபாவில் ஒப்பந்த கொலையாளி தெரிவிக்கும் தகவல். போலீஸ் அதிகார இருளின் நிழல் எங்கும் படுகிறது. போலீஸ் மா அதிபரை சாடும் எதிர்க்கட்சி. எந்த நேரத்தில் எங்கும் துப்பாக்கி சூடு நடக்கும் என தெரியாத நிலை. 220 லட்சம் மக்களின் உயிருக்கும் ஆபத்து. இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசிடம் முறையான திட்டங்கள் எதுவும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கடும் குற்றச்சாட்டு. ஐஸ் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் உட்பட 2 கைது. சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இனி விரிவான செய்திகள். அனுருக்குள் இருந்த ஹிட்லர் வெளிவருகிறார். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்குள் இதுவரையில் உறங்கிக் கொண்டிருந்த ஹிட்லர் வெளிப்படத் தொடங்கியுள்ளார் என்றும், இதன்படி நாட்டில் பாசிசவாதம் உருவாகி வருகிறது என்றும் பிவித்துரு எல உரிமைய கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். வெலிகம பிரதேச சபை தவிச்சாளர் 15 லட்சம் ரூபாவில் ஒப்பந்த கொலையாளி தெரிவிக்கும் தகவல். வெலிகம பிரதேச சபையின் தவிச்சாளர் லசந்த விக்ரமசேகர கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என நம்பப்படும் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மாலை மாரகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் மாரகம நாவின பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை ரூபாயிலிருந்து பெறப்பட்ட 1.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது என்றும், கொலையாளிக்கு முன்னர் அந்த பணம் கொலையாளிக்கு ரொக்கமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் போலீஸ் விசாரணைகள் தற்போது வெளிப்படுத்தியுள்ளன. போலீஸ் அதிகார இருளின் நிழல் எங்கும் படுகிறது. போலீஸ் மா அதிபரை சாடும் எதிர்க்கட்சி. சுயாதீன போலீஸ் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை போலீஸ்மா அதிபருக்கு வழங்கி போலீஸ்மா அதிபர் நினைத்தபடி அறிக்கைகளை வெளியிட்டு மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கையில் நாடு அடக்குமுறை போலீஸ் அதிகாரிகளின் நிழலாகவே நாங்கள் காண்கிறோம் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்குள்ள உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாக போலீஸ்மா அதிபர் வழங்கியுள்ள பாதுகாப்பு குறித்து போலீஸ்மா அதிபரின் ஊடக அறிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கவனம் செலுத்தியுள்ளது. அரசியல் அல்லாத காரணங்களுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கும் அறிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர் வேறு சட்டவிரோத செயல்களில் அல்லது தனிப்பட்ட முறையில் வெளியிட்ட செயலில் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக உணரப்படுகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் எங்கும் துப்பாக்கி சூடு நடக்கும் என தெரியாத நிலை. இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசிடம் முறையான திட்டங்கள் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கடும் குற்றச்சாட்டு. நாட்டில் எந்த நேரத்தில் எங்கும் துப்பாக்கி சூடு நடக்கும் என்பதை ஊகிக்க முடியாதுள்ளது. இந்த நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை காரணமாக 220 லட்சம் மக்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக இந்த நிலை கட்டுப்படுத்துவதற்கு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ஆசிரியர் உட்பட 2 கைது. கம்பளை உளப்பனை பிரதேசத்தில் வீடு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரும் அவரது மருமகன் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பளை போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களை அடுத்து கம்பளை உளப்பனை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வரும் மாமியார், மருமகன் ஆகிய 200 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கம்பளை குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இதேவேளை அவர்களிடம் இருந்து 2 தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மருமகன் முச்சக்கர வண்டி சாரதியாக உள்ள நிலையில் இவர்கள் கம்பளை, நாவலப்பட்டி, உளப்பனை போன்ற பகுதிகளில் இந்த சூட்சமான முறையில் போதைப்பொருள் வியாபாரம் செய்து வந்துள்ளனர். 67 வயதுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியை பல பாடசாலையில் கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுத்து வந்த நிலையில் தற்போது ஓய்வு பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் மருமகளுடன் இணைந்து ஐஸ் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளை காடுகளாக்கி மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை. அட்டியாந்தோட்டை பிரதேச சபை உறுப்பினர் ஜெகநாதன் குற்றச்சாட்டு. பெருந்தோட்ட பகுதிகளை காடாக்கி அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை பெருந்தோட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் பெருந்தோட்டங்களும் சம்பந்தம் இல்லாதவர்களை குடியேற்ற திட்டமிட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் எட்டியாந்தட்டை பிரதேச சபை உறுப்பினர் ஜி ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எட்டியாந்தட்டை பிரதேசத்துக்கு உட்பட்ட பெருந்தோட்ட கம்பெனிகள் தங்களுடைய பெருந்தோட்ட பகுதிகளை உரிய முறையில் பராமரிக்காமையின் காரணமாக தற்பொழுது அந்த காணிகள் அனைத்தும் காடுகளாக மாறியிருக்கின்றன. இதன் காரணமாக பெருந்தோட்ட மக்கள் அந்த பகுதிக்கு வேலைக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தற்போது அதிக அளவில் வனவிலங்குகள் நடமாட்டமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக எமது தொழிலாளர்கள் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வேலைக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் அவருடைய பாதுகாப்பற்ற நிலைமையாகும் என எட்டியாந்தட்டை பிரதேச சபை உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.